தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவுடன் கூட்டணி இல்லை. திமுகவுடன் கூட்டணி இல்லை, திடீர் அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறினார். அவர் வெளியேறிய பின்பு ஒரே நாளில் மு.க. ஸ்டாலினை 2 முறை சந்தித்து பேசினார். அவர் திமுகவில் இணையப் போவதாகவும் அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டது. திமுகவுடன் கூட்டணியில் இணையப் போவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் நேற்று இரவு தான் திமுகவுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்துள்ளார். தமிழகத்தில் புரட்சித் தலைவி ஆட்சியை நிறுவுவதே தங்கள் நோக்கம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் மத்தியில் ஆளும் பாஜக அரசு, மாநிலத்தில் ஆளும் திமுக அரசு மக்கள் விரோத போக்கை தமிழகம் முழுவதும் தன்னுடைய ஆதரவாளர்கள் கொண்டு சென்று மக்களிடம் பரப்ப வேண்டும் என்று கூறியுள்ளார். ஆக ஓபிஎஸ் திமுக கூட்டணியில் இணையப் போவதில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர் தமிழக வெற்றி கழகத்தின் கதவுகளை மீண்டும் தட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகமோ ஜனவரி மாதத்திற்கு பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று ஓபிஎஸ்க்கு தகவல் கொடுத்துள்ளார்கள். ஆகவே ஓபிஎஸ்ஐ சந்திக்க விஜய் மறுத்துவிட்டார். தற்பொழுது திமுக கூட்டணியுடன் தங்களுடைய கட்சி கூட்டணி இல்லை என்றும் ஓபிஎஸ் அறிவித்துள்ளார். ஓபிஎஸ் நிலைப்பாடு என்னவென்று தெரியவில்லை. ஆனால் நயினார் நாகேந்திரனோ தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் மீண்டும் இணைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். ஆக ஓபிஎஸ் மீண்டும் பாஜக கூட்டணிக்கு செல்கிறாரா, தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு செல்கிறாரா, திமுக கூட்டணிக்கு செல்கிறாரா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.